ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனல் பொதுமக்களோட குறைகளை நேரடியா வழக்கறிஞர்கள் கிட்ட ஆலோசனை செஞ்சு அது எல்லாருக்கும் விழிப்புணர்வா அமையணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கி இருக்கோம். அதனால எங்களுக்கு உங்க ஆதரவு கொடுக்கற விதமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ்க்கு லைக் போட்டு எங்களை ஊக்குவிப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் அவங்களுடைய பாதுகாப்பு கருதி அரசு சார்பில் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அது சம்பந்தமா ஒரு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பாத்தீங்கன்னா, இப்ப தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் ஊழல்களை வெளியில கொண்டு வரக்கூடிய நபர்களாகவும் ஊழல்களை தடுக்கக்கூடிய நபர்களாகவும் கிட்டத்தட்ட அவங்கள சமூக ஆர்வலர்கள்னு சொல்லலாம். இவங்களை எல்லாம் பிடிக்காதவர்கள் ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த பிடிக்காத நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தாக்குறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டமே அரசனுடைய செயல்பாட்டை வெளிப்படையாக நடைமுறைப்படுத்துவது, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசனுடைய செயல்பாடுகளை பற்றி, அரசு துறைகளின் செயல்பாடுகளை பற்றியும் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது, அந்த உரிமையை கொடுக்கிறது தான் தகவல் அறியும் உரிமை சட்டம். பொது நலனுக்காக தான் பயன்படுத்துறோம். ஒரு தகவலை வெளியில கொடுத்துட்டா அந்த தகவல்னால சில தவறுகள் வெளிப்படும், ஊழல்கள் வெளியில வந்துடும். அந்த தவறுகள்லயும் ஊழல்கள்லயும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி சம்பந்தப்பட்டிருப்பாரு. சம்டைம்ஸ் சில அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. சோ இவங்க இந்த தகவலை வெளியில கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கேட்ட நபர்களை தாக்குவதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ அப்போ அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா, நீதிமன்றமும் அடிக்கடி இதை வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த சமூக ஆர்வலர்களை, தகவல் அறிவு உரிமை சட்ட ஆர்வலர்களை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் மனிதவள மேலாண்மை துறையிலிருந்து, சென்னை அந்த துறையிலிருந்து கடிதம் 89/85/25 கடந்த 15/11/2025 தேதி அன்னைக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கடிதம் அனுப்பினவரை எந்த சூழ்நிலையிலும் வெளிப்படுத்தக்கூடாது. இவர் தான் இன்ன பேருடையவர் தான் இந்த கடிதத்தை அனுப்பினாரு, இந்த ஊரை சார்ந்த இந்த நபர் தான் இந்த தகவலை கேட்டு கடிதம் அனுப்பியிருக்காரு, நீங்க போய் அதை சரி பண்ணுங்க. இந்த மாதிரி யார் அந்த கடிதத்தை அனுப்பினார்கள் என்ற விவரத்தை எக்காரணத்தை கொண்டும் வெளிப்படுத்தக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கண்டிஷன் இது. அடுத்தது, ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய சில குறிப்புகளை தான் அதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, என்ன காரணத்துக்காக இந்த தகவல் கேட்கறீங்க, இதை கேட்கக்கூடாது. கேட்கறதுக்கான அதிகாரம் சட்டத்திலேயே இல்லை, அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அதையும் இந்த கடிதத்தில் வலியுறுத்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்களை தாக்குதலினால் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது அப்படின்ற நோக்கத்தில், அவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் இந்த அரசு மனிதவள மேலாண்மை துறை மூலமா இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. அப்போ தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு போன் வந்ததுன்னா, என்னுடைய பெயரையோ அல்லது ஊரையோ முகவரியோ, என்ன காரணத்துக்காக இந்த தகவல் கேட்டிருக்கங்கிற விவரத்தையோ நீங்க வெளியிடக்கூடாது அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கும் சொல்லுங்க. அதிகாரிகள் யாராவது போன் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் தகவல் அறிவு உரிமை சட்ட ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நபர்கள். அவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் இந்த அரசு முனைப்போடு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. அதற்காக அரசுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.
நம்ம சமூக நல ஆர்வலர்களும் இதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அனுப்பினாலே மற்ற சமூக ஆர்வலர்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால பல சமூக ஆர்வலர்களை நம்மால உருவாக்க முடியும். இந்த சமூக ஆர்வலர்கள் அதிகமா உருவானாங்கன்னாவே முதல்ல அவங்கள பாதுகாக்கப்பட வேண்டிய நபர்களும் கூட அப்படி உருவானாவே ஊழல்கள் குறைக்கப்படும். இப்ப இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்ததுக்கு பிறகு பெரும்பாலும் பயந்துக்கிறாங்க, ஊழல் செய்யக்கூடியவர்கள் பயந்துக்கிறாங்க. அதனால நீங்க இந்த வீடியோவையும் மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.